இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் கிடைக்கணும் as a sum for 2 throws of a dice. டைஸ் வந்துட்டு எத்தனை டைஸ் தூக்கி போடுறாங்க, 2 டைஸாக போடுறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதோட பேர்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன இருக்கும், 1,1 1,2 1,3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா. இது வரைக்கும் 1,6 வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் 2,1 2,2 அப்படின்னு சொல்லிட்டு 6,6 வரைக்கும் வந்துடுமா. ஓகேவா. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ எல்லாத்தையுமே எழுதுறீங்க அப்படின்னா எழுதிக்காங்க. என்ன சொல்கிறீங்க, சம் ஃபார் 2 throws. ஏதாவது இப்போ ஒன்றையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 2 வருதா. ஸோ அப்போ அந்த 2 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரா. அதுவே பாருங்களேன், இப்போ 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும், 6ன்னு வரும். ஸோ 6 ப்ரைம் நம்பரா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஓகேவா. ஸோ நம்ம என்ன நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும், ப்ரைம் நம்பரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ டோட்டல் நம்பர் அப்படிங்கிறப்ப n of s வந்துட்டு எவ்வளோ, 36. ஸோ 6 6 எவ்வளோ, 36. ஸோ மொத்தமாக எத்தனை இருக்கும், 1,1லேருந்து 6,6 வரைக்கும் 36 இருக்குது. அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஓகேவா. ஸோ முதல்ல வந்துட்டு n of a கண்டுபிடிக்க போகிறோம். மேலே எழுத போகிறது n of a தான். ஓகேவா. ஸோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத வரிசையை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ 1,1 ஓகேவா, வரிசையாக எழுதிக்காங்க. 2 3 4 5 6 வரைக்கும் எழுதிக்காங்க. 1ஐயும் ஆட் பண்ணால் 2, அடுத்து 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3, அடுத்து 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 4. ஸோ 4 நம்மளுக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது, நல்லா விட்டுருங்க. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 5, அடுத்து 1ம் 5ஐயும் ஆட் பண்ணால் 6. ஸோ 6 அப்படிங்கிறப்ப ப்ரைம் நம்பர் கிடையாது, அதையும் விட்டுருங்க. 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 7. ஸோ 7 ப்ரைம் நம்பர் தான், அதனால் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து 2. இப்போ 2,1. ஸோ 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3, அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணால் 4 கிடையாது, அடுத்து 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5, அடுத்து 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 6 கிடையாது, அடுத்து 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 7, 2 6 ஆட் பண்ணால் 8, அதனால் அதுவும் கிடையாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 3,0. ஸோ நம்ம நம்பர்ஸும் அப்படி தானே எழுத போகிறோம். ஸோ நம்ம யூகிச்சிக்க வேண்டியதான், இப்படி நம்ம ட்ரீ மாதிரி போட்டு இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா. ஸோ 3யும் 1 ஆட் பண்ணால் 4, அதனால் கிடையாது. 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5, 3 + 3 6 கிடையாது, 3 + 4 7, 3 + 5 8 கிடையாது, 3 + 6 9ம் கிடையாது. அடுத்தது 4,1 வந்துட்டு எவ்வளோ, 5, அடுத்து 4,2 6 கிடையாது. ஸோ அடுத்து 4,3 7, அடுத்து 4,4 8 கிடையாது, 4 + 5 9, அதனால் அதுவும் கிடையாது. ஸோ 4 + 6 10, அதனால் அதுவும் கிடையாது. அடுத்து 5 + 1 கிடையாது, 5 + 2 7, அடுத்து 5 + 3 8, 5 + 4 9, 5 + 5 10, 5 + 6 வந்துட்டு எவ்வளோ, 11. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு 6 எடுத்துக்கலாமா. 6 + 1 வந்துட்டு எவ்வளோ, 7, 6 + 2 8, 6 + 3 9, 6 + 4 10, 6 + 5 11, 6 + 6 12, அதனால் கிடையாது. ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு n of a டிவைடட் பை n of s. ஸோ இதென்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, p of a கண்டுபிடிக்கிறது, ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த a, இது வந்துட்டு a. ஓகேவா. ஸோ n of a நம்பர் ஆஃப், ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி டிவைடட் பையில் போட்டால் கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ எத்தனை இருக்குது, 15 இருக்குது. ஸோ 15 டிவைடட் பை 36. ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் 15 டிவைடட் பை 36. அப்படி இல்லை அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 5 டிவைடட் பை 12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டைரெக்டாக ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நான் கேட்டிருக்கறதுனால ஸோ 15/36 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.